ஓம் சாந்தி. பிப்ரவரி 23, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அட்டவணையை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி செல்கின்றீர்கள் என்பதை உங்களால் கூற முடியும். ஷரீர உணர்வே உங்களை பின்னோக்கி நகர்த்துகிறது. ஆத்ம உணர்வு ஸ்திதியோ உங்களை முன்னேறச் செய்கிறது. கேள்வி: சத்யுகத்தின் ஆரம்பத்தில் வருகின்ற ஆத்மாக்களுக்கும் தாமதமாக வருகின்ற ஆத்மாக்களுக்கும் இடையில் பிரதான வேறுபாடு என்ன? பதில்: சத்யுகத்தின் ஒரே தர்மம் ஆகிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பெருமளவு சந்தோஷத்தை கொடுப்பதால் ஆரம்பத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் சந்தோஷத்தை விரும்புகின்றனர். தாமதமாக வருகின்ற ஆத்மாக்களுக்கு எவ்வாறு சந்தோஷத்தை கேட்பது என்பது கூட தெரியாது. அவர்கள் அமைதியை மாத்திரமே கேட்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து அமைதி, சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றார். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். கடவுள் பேசுகின்றார் என நீங்கள் கூறும் பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் கிருஷ்ணர் வருவதில்லை. சிவ் பாபா மாத்திரமே உங்களது புத்தியில் வருகின்றார். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான விஷயமாகும். ஏனெனில் தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் உங்களது ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் உங்களை சிவ் பாபாவின் சீடர்கள் என கூற மாட்டீர்கள். இல்லை, நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். எப்பொழுதும் உங்களை குழந்தைகளாகவே கருதுங்கள். அவரே தந்தையும் ஆசிரியரும் அத்துடன் குருவும் ஆவார் என்பதனை வேறு எவருமே அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களில் பலரும் கூட இதனை மறந்து விடுகின்றீர்கள். இந்த அளவிற்காவது நீங்கள் நினைவு செய்வீர்களாயின் அது கூட மகா பாக்கியமாகும். நீங்கள் தந்தையை மறந்துவிட்டு ஷரீரத்தின் லௌகிக உறவுகளை நினைவு செய்கின்றீர்கள். உண்மையில் மற்ற அனைவரும் உங்கள் புத்தியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்களே தாயும் தந்தையும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் வேறு எவரையாவது நினைவு செய்வீர்களாயின் நீங்கள் ஜீவன் முக்தியை அடைவதாக கூறப்பட முடியாது. நீங்கள் ஷரீர உணர்வில் இருக்கும் பொழுது சீரழிவே ஏற்படுகிறது. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது சத்கதி கிடைக்கிறது. நீங்கள் அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்தும் மேலேறி பின் கீழிறங்குகின்றீர்கள். சில நேரங்களில் நீங்கள் முன்னோக்கியும் சில நேரங்களில் பின்னோக்கியும் செல்கின்றீர்கள். பலர் ஷரீர உணர்விற்கு வந்துவிடுகிறார்கள். இதனாலேயே பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். அப்பொழுதே நீங்கள் முன்னோக்கியா அல்லது பின்னோக்கியா செல்கின்றீர்கள் என்பதை உங்களால் கூற முடியும். நினைவிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. நீங்கள் தொடர்ந்தும் மேலேறி கீழிறங்குகின்றீர்கள். முன்னேறி செல்லும் போது சில குழந்தைகள் களைப்படைந்து பின்னர் அழுகின்றனர். பாபா, இவ்வாறு நிகழ்கிறது. நான் உங்களை நினைவு செய்ய மறந்துவிடுகின்றேன். நீங்கள் ஷரீர உணர்விற்கு வந்துவிட்டால் பின்னோக்கியே செல்வீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு பாவத்தையாவது செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். நினைவிலேயே அனைத்தும் தங்கியுள்ளது. நினைவின் மூலமாக உங்களது ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. இதனாலேயே யோகம் என்ற வார்த்தை மிகவும் பிரபல்யமானதாகும். ஞானம் என்ற பாடம் மிக இலகுவானது. ஞானத்தையோ அல்லது யோகத்தையோ கொண்டிராத பலர் இருக்கின்றனர். இது பெருமளவு இழப்பையே ஏற்படுத்துகிறது. பலரால் முயற்சி செய்ய முடியாதுள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் கற்பதிலேயே வரிசை கிரமம் உள்ளது. நீங்கள் ஒருவருக்கு எந்த அளவிற்கு சேவை செய்கின்றீர்கள் என்பது கற்பதன் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் அனைவருக்கும் சிவ் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள்.
தாயும் தந்தையும் குழந்தைகளாகிய நீங்களுமே பிரதானமானவர்கள். இது இறை குடும்பமாகும். தாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என்பதும் அவரிடமிருந்தே தங்களது ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதும் வேறு எவரது புத்தியிலும் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு தந்தையாகிய அஷரீரியான சிவ் பாபாவை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். அவரது அறிமுகத்தை இவ்வாறாக கொடுங்கள். அவரே எல்லையற்ற தந்தையாவார். அவர் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? நீங்கள் எவ்வாறு உங்களது ஆஸ்தியை அவரிடமிருந்து பெற முடியும்? எவ்வாறு நீங்கள் தூய்மையாகுவீர்கள்? உங்களால் அவ்வாறு ஆக முடியாது. தந்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றார், மன் மனாபவ், என்னை நினைவு செய்யுங்கள். எவருக்குமே இது தெரியாது. கிருஷ்ணரையும் கூட எவருக்குமே தெரியாது. மயில் இறகினால் ஆன கிரீடத்தை அணிந்த ஒருவர் எவ்வாறு இங்கு வருவார்? இது மிக மேன்மையான ஞானமாகும். மேன்மையான ஞானத்தில் சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கவே செய்யும். இது இலகு ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெறுவது மிக இலகுவானது. சில குழந்தைகள் ஏன் இதனை சிரமமானதாக எண்ணுகிறார்கள்? ஏனெனில் அவர்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பதால் ஆகும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சீரழிவு, சத்கதி ஆகியவற்றின் ரகசியங்களை கூறியிருக்கின்றார். இந்நேரத்தில் அனைவரும் சீரழிவிற்குள் செல்கின்றார்கள். மனிதர்களின் கட்டளைகள் உங்களை சீரழிவிற்கே கொண்டு செல்கின்றன. இவையோ கடவுளின் வழிகாட்டல்களாகும். இதனாலேயே இந்த வேறுபாட்டை காட்டுகின்ற படத்தை பாபா உருவாக்கியுள்ளார். தான் ஒரு நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா என்பதனை ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே கேட்டு பார்க்கலாம். இப்பொழுது இது சத்தியுகம் அல்ல. எனினும் மக்கள் எதனையும் புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். அவர்கள் சத்தியுகத்தை கற்பனையான ஒன்றாகவே கருதுகிறார்கள். எண்ணற்ற கட்டளைகள் பல உள்ளன. இந்த எண்ணற்ற கட்டளைகள் மூலமாக சீரழிவு ஏற்படுகிறது. ஒருவரின் வழிகாட்டல்கள் மூலமாகவே சத்கதி கிடைக்கிறது. மிக சிறந்த ஸ்லோகம் ஒன்று உள்ளது. மனிதர்கள் மனிதர்களை சீரழிக்கிறார்கள். கடவுள் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். எனவே நீங்கள் இதனை கூறும் பொழுது தூய வார்த்தைகளையே பேசுகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் புகழை பாடுகின்றீர்கள். அவரே அனைவரதும் தந்தையாவார். அவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு பல முறை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் ஊர்திகளில் அதிகாலையில் சமய நூல்களை எங்கும் எடுத்து செல்கிறீர்கள். ஆனால் ஸ்வர்க்க கடவுளாகிய தந்தையே எங்களுக்கு அந்த அந்தஸ்தை அடையுமாறு செய்கின்றார். கலியுகம் இப்பொழுது முடிவடைய போகிறது. நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் விமானத்திலிருந்தும் துண்டு பிரசுரங்களை வீசலாம். நாங்கள் ஒரே ஒரு தந்தையின் புகழை மாத்திரமே பாடுகின்றோம். அவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு சத்கதியை அருள்கின்றேன். எனவே உங்களை சீரழிப்பவர் யார்? அரை கல்பத்திற்கு சொர்க்கமும் அரை கல்பத்திற்கு நரகமும் என கூறப்படுகிறது. ராவண ராஜ்யம் என்றால் அசுர ராஜ்யம் என்பதாகும். இங்கு ராவணனின் தவறான கட்டளைகளை பின்பற்றுவதால் நீங்கள் தொடர்ந்தும் வீழ்கின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவராவார். நாங்கள் தந்தை மூலமாக உலகின் அதிபதிகள் ஆகின்றோம். நீங்கள் உங்களது ஷரீரத்தின் மீதுள்ள பற்றையும் நீக்கிவிட வேண்டும். அன்னமும் நாரையும் ஒன்றாக இருந்தால் எவ்வாறு பற்று நீக்கப்பட முடியும்? ஒவ்வொருவரது சந்தர்ப்ப சூழ்நிலையும் கருத்திற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் தைரியத்தை கொண்டிருப்பதுடன் உங்கள் ஜீவானுபயத்திற்கு வேண்டிய அனைத்தையும் உங்களால் செய்யக்கூடியதாக இருப்பின் ஏன் பெருமளவு சிக்கல்களில் அகப்பட்டுக் கொள்கிறீர்கள்? வயிறு அதிக அளவு கேட்பதில்லை. 2 சப்பாத்திகளை சாப்பிடுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை.
இருந்த போதிலும் நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்வீர்கள் என உங்களுக்குள் சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நினைவின் மூலமாக உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இதற்காக உங்களது வியாபாரத்தை செய்யக்கூடாது என்பதல்ல. நீங்கள் வியாபாரம் செய்யாது விட்டால் எங்கிருந்துதான் பணத்தை பெற்றுக் கொள்வீர்கள்? நீங்கள் எதற்காகவும் பிச்சை எடுக்கப் போவதில்லை. இது உங்களது வீடு. நீங்கள் சிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்தே உண்கின்றீர்கள். நீங்கள் சேவை எதுவும் செய்யாமல் உண்பீர்களாயின் அது பிச்சை எடுத்து வாழ்வதை போன்றதாகும். பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சேவகம் செய்ய வேண்டி வரும். அரசன் முதல் ஆண்டி அதாவது பரம ஏழை வரையான அனைத்து வகையினரும் இங்கே இருக்கின்றனர். அங்கேயும் அவ்வாறே இருப்பார்கள். எனினும் அங்கே நிலையான சந்தோஷம் இருக்கும். இங்கோ சதா துன்பமே உள்ளது. அவர்கள் அனைவரும் தங்களுக்கென ஒரு பதவியை கொண்டிருக்கின்றனர். நீங்கள் தந்தையுடன் முழுமையான யோகத்தை கொண்டிருந்து சேவையும் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது இதயத்தை கேட்டு பாருங்கள். நான் எந்த அளவிற்கு யஜ்யத்திற்கு சேவை செய்கின்றேன்? அனைத்து கணக்குகளும் ஏற்கனவே கடவுளிடம் உள்ளது என கூறப்படுகிறது. நீங்கள் இவ்விதமாக செயற்படுவதால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பதையும், ஸ்ரீமத்தை பின்பற்றாதுவிட்டால் உங்களது அந்தஸ்து பெருமளவில் குறைக்கப்படும் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கண்காட்சிகளுக்கு எவராவது வரும் பொழுது அவர் எந்த சமயத்தை சார்ந்தவராயினும் அவரிடம் கூறுங்கள், நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம், அமைதி என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையே அமைதியை அருள்பவர். அவர் மாத்திரமே அமைதியை அருள்பவர் எனப்படுகின்றார். இப்பொழுது உயிரற்ற விக்கிரகங்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், உங்களது ஆதி தர்மம் அமைதியாகும். நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்ல விரும்புகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவ் பாபா எங்களுக்கு அமைதியை கொடுங்கள். எனவே தந்தை ஏன் அதை கொடுக்காமல் விடப் போகின்றார்? தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்காமல் விடுவாரா? நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவ் பாபா எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். அவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். எனவே அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விடுவாரா? நீங்கள் அவரை நினைவு செய்யாமலும் அவரிடம் எதையுமே கேட்காதும் இருந்தால் அவர் எதனை உங்களுக்கு கொடுப்பார்? பாபா மாத்திரமே அமைதி கடலாவார். உங்களுக்கு சந்தோஷம் தேவை என்பதால் தந்தை கூறுகின்றார், நீங்கள் அமைதியை பெற்ற பின்னர் சந்தோஷத்திற்கு செல்வீர்கள். முதலில் வருபவர்களே சந்தோஷத்தை பெறுவார்கள். தாமதமாக வருபவர்களுக்கு சந்தோஷத்தை எவ்வாறு கேட்பது என்பது கூட தெரியாது. அவர்கள் முக்தியை மாத்திரமே கேட்பார்கள். முதலில் அனைவரும் முக்திக்கு செல்வார்கள். அங்கே துன்பம் எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று பின்னர் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள் என்பதையும், மற்ற அனைவரும் முக்தியில் இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இது கணக்கு தீர்க்கும் காலம் என்று அறியப்படுகிறது. அனைவரதும் கர்ம கணக்குகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். விலங்குகளுக்கு கூட கர்ம கணக்குகள் உள்ளன. சிலர் அரசர்களுடன் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருமளவு பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. பந்தய குதிரைகள் அதிவேகமாக செல்லக்கூடியவையாயின் நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதால் அவை மிக நன்றாக பராமரிக்கப்படுகின்றன. அவற்றின் எஜமானர் நிச்சயமாக அவற்றை நேசிப்பார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அங்கே ஓட்டப்பந்தயங்கள் எதுவும் இருக்க முடியாது. அவை பின்னரே ஆரம்பிக்கின்றன. அவை அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். நீங்கள் இப்பொழுது நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றியும் அறிவீர்கள். ஆரம்பத்தில் வெகு சிலரே இருப்பார்கள். நாங்கள் தொடர்ந்தும் உலகை ஆட்சி செய்வோம்.
நீங்கள் இவ்வாறு ஆக முடியுமா இல்லையா என உங்கள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும். நான் பலருக்கு நன்மை செய்கின்றேனா? நீங்கள் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது தந்தையை கண்டு கொண்டீர்கள். உலக மக்கள் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் விநாசத்திற்காக தொடர்ந்தும் எவற்றை உருவாக்குகிறார்கள் என பாருங்கள். அனைத்தும் தீயில் எரியக்கூடியதாக அவர்கள் அத்தகைய குண்டுகளை தயாரிக்கிறார்கள். தீயானது எந்த அளவிலும் குறைவாக இருக்க முடியாது. தீயை அணைப்பதற்கு எவருமே எஞ்சியிருக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் பல குண்டுகளை தயாரிக்கிறார்கள். குண்டுகள் சூழலுக்குள் வந்தவுடனேயே அனைவரையும் கொல்லக்கூடியதாக அவர்கள் அவற்றினுள் வாயுக்களையும் நஞ்சையும் இடுகிறார்கள். மரணம் சற்று முன்னாலேயே உள்ளது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு வேண்டுமாயின் உங்களது ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களது வியாபாரத்தில் அதிக அளவாக ஈடுபடாதீர்கள். நீங்கள் பெருமளவு அக்கறை கொண்டிருக்க வேண்டும். பாபா இவரை விடுதலையாக்கிவிட்டார். இவ்வுலகம் இப்பொழுது அழுக்காக உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களது பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் தந்தையிடமிருந்து உங்களது ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெருமளவு அன்புடன் அவரை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்த்த உடனேயே உங்களது இதயம் சந்தோஷம் அடைகிறது. இதுவே எங்களது இலக்கும் குறிக்கோளும் ஆகும். நீங்கள் அவர்களை பூஜித்து வந்த போதிலும் நீங்களும் அவர்களைப் போன்று ஆக முடியும் என்பதை அறிந்திருக்கவில்லை. நேற்று நான் பூஜிப்பவராக இருந்தேன், இன்று பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக ஆகின்றேன். பாபா வந்ததும் அவர் பூஜிப்பதை நிறுத்திவிட்டார். தந்தை அவருக்கு விநாசத்தினதும் ஸ்தாபனையினதும் காட்சி ஒன்றை கொடுத்தார். நாங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றோம். இவை அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் ஏன் தந்தையை நினைவு செய்யக்கூடாது? உள்ளே நீங்கள் தொடர்ந்தும் ஒரே ஒருவரின் புகழை மாத்திரமே பாடுகின்றீர்கள். பாபா, நீங்கள் மிக இனிமையானவர். ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரதும் தந்தை அவர் மாத்திரமே என்பதையும், நாங்கள் எங்களது ஆஸ்தியை அவரிடமிருந்தே பெறுகின்றோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாங்கள் அவரை நினைவு செய்ததுண்டு. அவர் பரந்தாம வாசியாவார். இதனாலேயே அவரது உருவமும் உள்ளது. அவர் வந்திருக்காது விட்டால் அவரது உருவம் ஏன் இருக்கப் போகிறது? அவர்கள் சிவனின் பிறந்த தினத்தையும் கொண்டாடுகிறார்கள். அவர் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். மற்ற அனைவரும் மனிதர்கள் அல்லது தேவர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. மற்ற சமயங்கள் பின்னரே வந்தன. எனவே அத்தகைய தந்தையை நீங்கள் பெருமளவு அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பெருமளவில் சப்தமிடுகிறார்கள். அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. யார் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்தும் புகழ்கின்றார்கள். அவர்கள் பெருமளவு புகழை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் தந்தையை புகழ்வார்கள்? நீங்கள் கிருஷ்ணர், நீங்கள் வியாசர், நீங்கள் இன்னார் இன்னார். எவ்வாறாயினும் அது இகழ்ச்சியே ஆகும். மக்கள் தந்தையை பெருமளவில் இகழ்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நாடகத்தின்படி அவர்கள் அனைவரும் என்னை இகழவே செய்வார்கள். பின்னர் நான் வந்து அவர்கள் அனைவரையும் ஈடேற்றுகின்றேன். நான் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றேன். நான் புதிய உலகை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இது வெற்றி தோல்விகளை கொண்ட நாடகமாகும். இது 5000 வருடங்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். அதில் சிறிதளவு வேறுபாடு கூட இருக்க முடியாது. தந்தையை தவிர வேறு எவராலும் நாடகத்தின் ரகசியங்களை உங்களுக்கு கூற முடியாது. தொடர்ந்தும் மனித கட்டளைகள் பல தோன்றுகின்றன. தேவர்களிடமிருந்து நீங்கள் வழிகாட்டல்களை பெற முடியாது. மற்ற அனைத்தும் மனித கட்டளைகளே ஆகும். ஒவ்வொருவரும் தங்களது சொந்த விவேகத்தை காண்பிக்கிறார்கள். இனியும் நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது.
ஆத்மா தொடர்ந்தும் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பக்தர்கள் இம்முயற்சியை செய்வது போன்று நீங்களும் இம்முயற்சியை செய்ய வேண்டும். அவர்கள் பெருமளவு நம்பிக்கையுடன் பக்தி செய்கிறார்கள். அவர்களுடைய பக்தியை போன்றே ஞான மார்க்கத்திலும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் குறைந்த முயற்சியுடன் எதையாவது செய்கின்றார்களா? குருமார்கள் கூறுகின்றனர், தினமும் 100 முறை மணி மாலையை உருட்டுங்கள். எனவே அவர்கள் தங்களது சிறு அறைக்கு சென்று அமர்ந்திருந்து அதனை செய்கின்றனர். மணி மாலையை உருட்டுவதற்கு அவர்களுக்கு பல மணி நேரங்கள் எடுக்கின்றது. பொதுவாக மக்கள் ராமரின் நாமத்தை உச்சரிக்கின்றனர். இங்கே நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் பெருமளவு அன்புடன் அவரை நினைவு செய்ய வேண்டும். பாபாவே அனைவரிலும் அதி இனிமையானவர். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். நீங்கள் இதனை செய்யும் பொழுதே உங்களால் மற்றவர்களுக்கு பாதையை காண்பிக்க முடியும். தந்தையை போன்று இனிமையானவர் வேறு எவருமே இருக்க முடியாது. இனிமையான பாபாவை நீங்கள் ஒரு கல்பத்திற்கு பின்னர் கண்டிருக்கின்றீர்கள். எனவே அத்தகைய இனிய தந்தையை நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள் என எவராலும் கூற முடியாது. தந்தையே ஸ்வர்க்கத்தை படைப்பவர். எனவே நீங்களும் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக வேண்டும். எவ்வாறாயினும் துருவை அகற்ற வேண்டுமாயின் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை நினைவு செய்ய இயலாத அளவிற்கு உங்களுக்கு என்ன சிரமம் உள்ளது? தந்தையை நினைவு செய்வது ஏன் சிரமமாக உள்ளது என்பதற்கான காரணத்தை பாபாவிற்கு கூறுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் நிச்சயமாக உங்களது சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்கான செயல்களை செய்ய வேண்டும். எனினும் சிக்கல்களில் அதிக அளவில் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை மறந்துவிடும் அளவிற்கு உங்களது வியாபாரத்தை பற்றிய கவலைகள் இல்லாதிருக்கட்டும். 2. மனித கட்டளைகள் அனைத்தையும் துறந்து தந்தை ஒருவரின் வழிகாட்டல்களை மாத்திரம் பின்பற்றுங்கள். ஒரே ஒரு தந்தையின் புகழை மாத்திரம் பாடுங்கள். தந்தை மீது மாத்திரம் அன்பு கொண்டிருங்கள். மற்ற அனைவரிடமிருந்தும் உங்களது பற்றை நீக்கிவிடுங்கள். ஆசீர்வாதம். எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகி பழைய சமஸ்காரங்களின் எந்த தாக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்களாக. பழைய சமஸ்காரங்களினால் சேவையிலும் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் தடைகள் ஏற்படுகின்றன. சமஸ்காரங்கள் பல்வேறு வழிகளில் தம்பால் உங்களை ஈர்க்கின்றன. நீங்கள் ஒருவரினால் கவரப்பட்டிருக்கும் பொழுது ஆர்வமின்மையை கொண்டிருக்க முடியாது. சமஸ்காரங்களின் சுவடுகள் மறைவாக இருந்தாலுமே நேரத்திற்கு ஏற்ப அவை தமது சந்ததிகளினால் உங்களை புற சூழ்நிலைகளின் ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்கின்றன. எனவே மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருந்தால் நீங்கள் பழைய சமஸ்காரங்கள் மற்றும் உறவினர்களது பௌதீக வசதிகளதும் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகம். மாயையை குறித்து பயமற்றவராகவும் உறவு முறைகளில் ஒருவருக்கொருவர் பணிவாகவும் இருங்கள். ஓம் சாந்தி.